இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 3, மேலும் 5 முதல் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே 38 ஆண்டுகளாக நோயினால் பாதிக்கப்பட்டு முடங்கி கிடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்துகிறார். குணமளிக்கும் ஆண்டவர் இதோ இந்த நாளிலே இப்படியாய் நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையில் கிடக்கக்கூடிய நோயாளர்களை எல்லாம் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் சிறப்பாக நோயாளர்களுக்காய் ஜெபிப்போம். ஒரு மனிதன் இயங்கிக் கொண்டே இருக்கிற வரை அது ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமானதாய் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது நோய்வாய்ப்பட்டு முடங்குகிறானோ அப்பொழுது அந்த மனிதன் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரும் சுமையாக மாறிவிடுகிறான். ஏனென்றால் குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உழைக்க வேண்டும். அதுவே வெறும் ஒரு பெரிய சுமையாக இருக்கிற பொழுது இன்னும் இந்த நோயாளரையும் சேர்த்து கவனிக்க வேண்டும். அவருடைய உழைப்பும் பாதிக்கப்படுகிறது. யாரெல்லாம் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உழைப்பும் இங்கே பாதிக்கப்படுகிறது. எனவே இது ஒரு பெரும் சுமையாய் மாறிவிடுகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இப்படியாய் நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய, குடும்பத்தின் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். இறுதி நாளில் நீங்கள் நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்கிற பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏனென்றால் இதோ முடங்கி கிடக்கக்கூடிய, நோய்களினால் பாதிக்கப்பட்டு, விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சக மனிதர்களின் வழியாக ஆண்டவர் இயேசுதாமே அங்கே பிரசன்னமாய் இருக்கிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே,
உங்கள் குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உருவிலே ஆண்டவர் இயேசுதான் அங்கே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அவருக்கு பணிவிடை செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதோ 38 ஆண்டுகளாய் முடங்கி கிடந்த மனிதனுக்கு எவரும் உதவி செய்யவில்லை. எவரும் முதலாவதாக அவரை குளத்தில் இறக்கிவிட முன்வரவில்லை. அப்படி என்றால் அந்த மனிதன் நல்ல உறவுகள் இன்றி, அன்பிற்குரியவர்கள் இன்றி, பாசமானவர்கள் இன்றி மன அளவிலும் பாதிக்கப்பட்டிருப்பார். இதோ இந்த நாட்களிலே நம் குடும்பத்தில், நம் உறவுகளில், நம் நட்பு வட்டாரத்தில் நம்மோடு பேசுவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கின்றன. அதற்காக இந்த நாளிலே நாம் நன்றி சொல்லுவோம். அதே போல நோய் 38 ஆண்டுகள் என்று சொன்னால் அந்த நோயாளருக்கு அது எவ்வளவு வேதனையாக, சோர்வாக இருந்திருக்கும். எனவே உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்ந்திருந்த அந்த நோயாளியை ஆண்டவர் இயேசு ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்தினார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை சந்திக்கிற பொழுது, நாம் ஆண்டவரை சந்திக்கிற பொழுது அந்த நொடி பொழுதிலே நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நம்முடைய துயரங்கள் மகிழ்ச்சியாய் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே ஆண்டவரை இயேசுவே வாரும் என்று சொல்லி அழையுங்கள். இந்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை குணப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நோயாளர் நலம் பெற்றவுடன், அது ஓய்வு நாள் என்பதனால் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் அதை ஒரு குற்றமாக, குறையாக பார்க்கிறார்கள். ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதாக பார்க்கிறார்கள். 38 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த மனிதன் எழுந்து நடக்கிறான் என்று கொண்டாடுவதற்கு பதிலாக இது சட்டத்திற்கு எதிரான செயல் என்று சொல்லுகிறார்கள். நாமும் பல நேரங்களில் இப்படித்தான் சட்டம் சரி தவறு என்று சொல்லி சக மனிதர்களுடைய நலன் மீது அக்கறை இல்லாமல் இருந்திருக்கிறோம். தண்டிக்க வேண்டும், தீர்ப்பிட வேண்டும் என்றே நாம் சிந்தித்திருக்கிறோம். இதோ இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசுவை போல பரிவுள்ளம் கொண்டவராக, சட்டங்களை, நீதி, நியாயம், சரி என்பதையெல்லாம் கடந்து பரிவுள்ளம் கொண்டவராய் இருக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த முடங்கி கிடந்த மனிதன்தான், 38 ஆண்டுகளாக நோயினால் கிடந்த மனிதன்தான் நலம் பெற்றவுடன் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறார். யார் உன்னை குணப்படுத்தியது என்று யூத தலைவர்கள் கேட்கிற பொழுது இந்த இயேசுதான் என்னை குணப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இதனால் தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். ஆம், 38 ஆண்டுகள் முடங்கி போய்விட்டோம். இன்னும் இவர்கள் சட்டத்தின் பேரிலே என்னை தண்டித்து விட்டால் நான் முடங்கியல்லவா கிடக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையை சொல்லிவிடுகிறார். இயேசுவை காட்டி கொடுத்து விடுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு இருப்பவர்கள், இதோ நம்மிடத்தில் நலன் பெற்றவர்கள், நம்மால் பயனடைந்தவர்கள் ஒரு சில வேளைகளிலே இதுபோல சுயநலத்தோடு தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நம்மை காட்டி கொடுக்கலாம். தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நமக்கு எதிராய் பேசி இருக்கலாம். இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர்கள் இப்படி சொன்னார்கள்? ஏன் அவர்கள் இதை செய்ய வேண்டும்? பயம், இன்னும் முடங்கி போய்விடக்கூடாது என்ற பயம். எனவே இவற்றையெல்லாம் இந்த தவக்காலத்தில் நாம் புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நோயாளர்களை குணப்படுத்தும் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்களும் எங்கள் மத்தியில் இருக்கும் நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளும்படியான நல்ல மனதை தாரும். எங்களுக்கு இளைப்பாறுதலை தாரும், மன வலிமையை தாரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும். குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள்
நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை எழுதவும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறவும் நீர் செய்வீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்கள் மத்தியில் வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் உடைய மேலான இரக்கத்தினால் பரிவினால் மன்னித்து இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தரணும். இயற்கை பெரும் சீற்றங்களினால் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க செய்வீராக. இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வல்லமையோடு மீட்டு கொடுப்பீராக. இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளாய் அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். உம்மிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இருமென்று சொன்னவரே, இதோ நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். உண்மையே தஞ்சமென நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப வேளையில எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு விரைவில் கைகூடும்படியாய் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.